இப்போ வாங்கடா கொத்துருங்க கூட்டங்களா, எவ்வளவு வாட்டி சொல்லி சொல்லி காமிச்சிருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காமிச்சிருக்கீங்க. 40 உயிர் வாங்கினவர் வந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கெல்லாம் எங்கடா போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? இந்த பெரிய பெரிய நடிகருங்களாம் இப்ப எங்க நடிக்க போயிட்டாங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு ஓவிய மேடம், உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் சார், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொத்தடிமைகளோட வாடகை வாயில நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். கேட்டா வந்து நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, 41 பேரை மட்டும் சாவடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2-3 மாசமா அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த அழுதவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி பேசுனா நாளைக்கு எங்கேருந்து கொண்டு போடுவீங்க? அதுதானே நீங்க பண்ணுவீங்க. உங்களை பார்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது, வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கணும். பொதுமக்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்கல்ல, ஓட்டுக்கு காசு வாங்குறாங்கல்ல, அதனால நீங்க அவங்களை மதிக்கிறதே கிடையாது. அதானே? ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு நீதி கேட்டு அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் ரோட்ல போராடுறாங்க. அவங்கள அடிச்சு அவ்வளவு துன்புறுத்துறாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. காவல்துறை யாருக்கு தான் பாதுகாப்பா இருக்காங்க? மக்களுக்கு இருக்காங்களா, இல்ல அரசியல்வாதிகளுக்கு இருக்காங்க? ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்கிறவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிருக்கீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர் அருகே திமுகவினரின் வாகனம் மோதி 200 மீட்டர் தூரம் வரை இழுத்து சென்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. இந்த ஜனநாயக நாட்டுல இப்போ நடக்கிற வன்கொடுமை எல்லாம் பார்த்தா கேள்வி கேட்கிற உரிமை கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.